தந்தை மகன் தூயாவின் பேராளாமை கிறிஸ்துவில் அன்பாளர்களே, நல்லா இருக்கீங்களா? அதாவது இன்று ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழா. இப்போ இந்த மார்க்கு நற்செய்தியாளருக்கு நம்ம போகிறோம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 12. புலிப்பெற்ற அப்ப விழாவில் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளில் இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அதாவது பாஸ்கா விழாவுக்கு முதல் நாள். அப்போ ஆண்டவர் சீடர்கள் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு வசனம் 13, அவர் பின்வரும் மாதிரி கூறியது, தம் சீடர்கள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவர், அவர் பின்னே செல்லுங்கள் என்றார். அதாவது ஆண்டவர் ஏற்கனவே எல்லா விஷயமும் அவருக்கு வெளிப்பாடாக தெரியுது. அதாவது ஒருத்தர் வருவார், மண் குடத்தில் தண்ணி எடுத்துன்னு வருவார். அங்கே வந்து பெண்கள் தான் தண்ணி கொண்டாடுவாங்க. பட் ஒரு ஆள் வருவான்றது ஏற்கனவே தெரியுது இவருக்கு. அந்த ஆள் யாருன்றது இப்போ அவர் சரியாக பைபிளில் குறிப்பிடப்படவில்லை. பட் இருந்தாலும் அந்த ஆள் வந்து தண்ணி எடுத்துன்னு வருவார். அவர் வந்து இடம் ஏற்பாடு செய்வார். நீங்கள் அந்த முதலாளி இடம் போய் நீங்கள் இடம் ஏற்பாடு செய்யுங்கள்ன்றார். ஸோ அவர் வந்து 3ஆம் நிலையிலேருந்து இறக்க போகிறான்றது அவர் சொல்கிறார். அதிகாரம் 14:18 அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த போது இயேசு, என்னோடு முன்னும் ஒருவன் உங்களை என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக சொல்கிறேன் என்றார். அதாவது என்னோடு அவரோட பந்தியில் உண்பவர் வந்து ஒருத்தன் காட்டி கொடுப்பான் என்று அவர் யூதாஸை பற்றி தான் சொல்கிறார். ஏன்னா ஏற்கனவே யூதாஸை பற்றி தெரியும். அந்த யூதாஸை பற்றி அவர் நல்லா தெரியும். இவன் வந்து காட்டி கொடுப்பான்னு தெரியும். அவன் வந்து இயேசு கூட இருந்து பல சந்தர்ப்பம் இருந்தும் கூட அவர் இயேசுவை பற்றி அவன் சரியாக புரிஞ்சிக்கல. இதே இடத்துல வந்து அந்த மகதல மரியான ஒரு அம்மா வந்து அவங்க அந்த தைலெல்லாம் பூசி ஆண்டவருடைய சந்திப்பில் இருந்து அவர் ஆண்டவரை மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க. அதனால் ஆண்டவருடைய சந்தர்ப்பத்தை புரிஞ்சு அவங்க அதுக்கேற்ற மாதிரி செய்தாங்க. ஆனால் யூதாஸ் கூட இருந்தால் அவர் ஆண்டவரை பற்றி சரியாக புரிஞ்சிக்கல. இன்றைக்கி நம்ம கூட தான் ஆண்டவர் இருக்கார். ஆனால் நம்ம யாரும் ஆண்டவரை பற்றி புரிஞ்சிக்கல. ஆனால் அவர் ஆண்டவருடைய நம்ம சொந்த ஜனம், ஆண்டவருடைய சொந்த ஜனம். நம்ம இந்த உலகத்திலேருந்து நம்மளை வந்து பிரித்து எடுத்து விட்டார் ஆண்டவர் இயேசு. பாவத்திலிருந்தும் சரி உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து விட்டார். நம்ம வந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்ம வந்து உலகத்தை படி செல்லக்கூடாது. 14:22 மார்க்கு நற்செய்தி. உண்டு கொண்டிருந்த போது அந்த அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது என்னுடைய உடல் என்றார். ஸோ இது நினைவாக செய்யுங்கள்லாம் கிடையாது. இது உடல், என்னுடைய உடல்ன்றார். என் உடல் அர்த்தம். நான் எதுக்காக நான் வந்து பலியானேன், எதுக்காக நான் செய்கிறேன், எதுக்காக உங்கள் பாவத்தில் இருந்தான். இந்த மோசே காலத்தில் வந்து ஆடு மாடுகள் வைத்து அந்த நம்முடைய பாவத்தை அதன் மேல் செலுத்தி பலி கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுடைய பாவ பொருளாக, நம்மளை பாவத்து பலியாக, அந்த நிவாரணமாக தன்னுடைய உயிரை கொடுக்குறார். எதுக்கு கொடுக்குறாரு? நீங்கள் அந்த பாவத்திலிருந்து மீளணும், இந்த உலக பாவத்திலிருந்து பிரித்து எடுத்து, இந்த உலகத்தின்படி பிரித்து எடுத்து, உலகத்தின்படி வாழாமல் அதிலேருந்து பிரித்து எடுத்து நம்ம வாழணும். நம்ம வந்து ஒரு நல்லா வாழணும், அன்பாக பாசமாக வாழணுன்றதான் பிரித்து எடுத்தார். அங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து வாழ்கிற வாழ்க்கையில் வஞ்சகம், பொய், ஏமாற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஆண்டவர் வந்து இந்த உடலையும் ரத்தத்தையும் கொடுத்து நம்மளை வாழ வைத்ததுக்கு காரணம், ஒரே காரணம், நம்ம பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியும் இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரித்து எடுத்து நம்ம வந்து ஒளியின் மக்களாக வாழணும், உப்பாக வாழணுன்றது தான் அவர் நம்மளுடைய ஆசை. அவருடைய ஆசை தான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். இந்த உலகம் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த உலகத்தின்படி நம்ம பிரித்து எடுத்து ஒளியின் பிள்ளையாக வாழணும். அவர் என்ன பிரியப்படுறாரோ, என்ன ஆசைப்படுறாரோ நம்ம அது மாதிரி தான் வாழணும். அதுதான் ஆண்டவருடைய சீடர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாதிரி தான் நம்மளும் வாழணும். ஏன்னா நம்ம எப்போ வந்து ஞானஸ்தானம் எடுத்தோமோ, ரட்சிக்கப்பட்டோம், நம்ம அவருடைய சொந்த மக்கள் ஆகிட்டோம். அவர் தன்னுடைய ரத்தத்தால் கொடுத்து விலை மதிக்க முடியாத ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கார். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு அன்பு பிள்ளையாகவும், ஒரு ஒளியின் பிள்ளையாகவும், ஒரு உப்பாகவும் போனோம். திருச்சபைக்கு போனோம். சபைக்கு போய் நல்ல ஒரு சபையில் வந்து நல்ல ஒரு பிள்ளையாக நம்ம வாழணும். சபைக்கு போகிறோம், அங்கே வந்து சண்டை போடுறோம், அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம சபையில் வந்து உறுப்பினராக இருக்கணும், தலைவராக இருக்கணும், பொருளாளர், எவ்வளோ பதவிகள் நம்மளுக்கு கொடுத்தாலும் அங்கே வந்து நம்ம சபையில் போய் சண்டை போடக்கூடாது. சபையில் போய் நம்ம சண்டை போட்டால் பரலோக சபைக்கு நம்ம போக முடியாது. ஸோ அதனால்
ஆண்டவர் எதற்காக இந்த உடல் ரத்தத்தை நமக்கு கொடுத்தார்ன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். மார்க் நற்செய்தி 14:24. அப்போது அவர்களிடம், இது என் உடன்படிக்கை ரத்தம், பலருக்கு சிந்தப்படும் ரத்தன்றார். அதாவது என் உடன்படிக்கை ரத்தன்றார். உடன்படிக்கைன்னா இந்த உலகத்தின்படி வாழாமல் உங்களை பிரித்தெடுத்து நீங்கள் நல்ல பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழணும், ஒளியாக வாழணும், உப்பாக வாழணும் தான் நான் உங்களை பிரித்தெடுத்தேன். அதுக்காகத்தான் என்னுடைய நினைவாக என்னுடைய உடலை ரத்தத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று அந்த சீடர்கள் சொல்கிறார் அந்த பஸ்கா விழாவில். ஸோ நம்ம வந்து அது மாதிரி ஆண்டுடைய விருப்பம் என்னவோ அதை வாழணும். அதே மாதிரி எந்தெந்த சூழ்நிலையானாலும் சரி, சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப ஆண்டவருக்காக நம்ம பணி செய்யணும். அதுதான் நம்மளுடைய சீடத்த பிள்ளைகள். இப்போ திடீர்னு ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க, திடீர்னு போகிறோம், வழியில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம மாதிரி கண்டுக்காமல் வந்துடக்கூடாது. உடனே இறங்கி போயிட்டு அவங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி செய்து அவங்க மருத்துவமனைக்கு இட்டுன்னு போகலாம், இல்லை ஒரு தண்ணி வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒரு அவங்களுக்கு பைசா கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு உதவி ஆண்டவராக தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறது. பிறருக்கு உதவியாக வாழுங்க, பிறருக்கு பாரமாக வாழாதீங்க, பிறருக்கு ஒளியாக வாழுங்க. ஏன்னா நான் இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து விட்டேன் தான் சொல்கிறார். அதனால தான் அவர் தன்னுடைய உடலை நினைவாக கொடுத்தார். சபைக்கு போனோம், அங்கே ஆண்டவரை நம்ம ஆராதிக்க எவ்வளோ ஆதரிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து விடுதலை வரும். நம்ம ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறோம், அந்த பிரச்சனையில் நம்மளுக்கு விடுதலை வரணும்னா நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆராதனைக்கு அடுத்தது விடுதலை தான். ஸோ அதனால் ஆண்டவர் வந்து தினமும் வந்து ஆராதிக்க கற்றுக்குங்க, அவருக்காக புகழ் பாடல் பாடுங்க. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே நம்மளே பாவத்திலேருந்து மீட்டு பரிசுத்தமாக வாழணும், உலகத்தின்படி வாழாமல் ஆண்டவருக்காக வாழணும் தான் இந்த உலகத்திலேருந்து நம்மளை வந்து பிரித்தெடுத்தார். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுங்க. மத்திய நற்செய்தி அதிகாரம் 14:19 சொல்கிறார் ஆண்டவர், மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களை 2 மீன்கள் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பெற்று சீடர்கள் கொடுத்தார், சீடர்கள் மக்களை கொடுத்தனர். ஸோ அங்கே இதுலேயே வந்து அப்பத்தை எடுத்து பிட்டு தான் கொடுக்குறாரு. ஸோ அது மாதிரி நம்மளும் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், பகிர்ந்து வாழணும். நம்மகிட்ட இருக்கிறத அப்படியே வச்சுக்கூடாது. பகிர்ந்து வாழ்வது தான் நம்ம மனித நேயம். பகிர்ந்து கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிறத அப்படியே வச்சுருந்தா அது வந்து மண் அரைச்சிடும், கரப்பான் அரைச்சிடும். ஸோ பகிர்ந்து வாழணும்னு சொல்கிறேன். கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போயிட்டு நல்லா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுங்க. சும்மா கோயிலுக்கு போகிறது வந்து சும்மா சாதாரணமாக ஒரு தேட்டருக்கு போகிற மாதிரியோ இல்லை ஸ்கூலுக்கு போகிற மாதிரிலாம் போகக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு சபைக்கு போயிட்டு நான் ஆண்டவருடைய ஆராதனை பண்ணி நம்ம துன்பக்கடத்தில் விடுதலை ஆகிதான் நம்ம பரிசுத்தமாக வரணும். நம்மளை பார்த்து இவங்க வந்து கிறிஸ்துவ பிள்ளை, இவன் வந்து நல்ல பிள்ளை, இவன் வந்து ஆண்டவருக்காக வாங்குறான்றதை நம்மளை வந்து பிரதிபலிக்கணும். ஆண்டவரை பிரதிபலிக்கணும். ஒரு ஒளியின் மக்களாக வாங்கணும். இந்த உலகத்தின்படி வாழக்கூடாது. உலகத்தின் வாழ்ந்தால் சாதாரண உள்ளே வந்துடுவான். லூக்கா நற்செய்தி 22:19 பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, அது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள். இதுவும் அப்போ ஒரு ஆண்டவர் உடல் தான் சொல்கிறார். ஸோ நம்ம நற்கரணி தான் நம்ம திருச்சபையில் ஒரு சிறந்த பாரம்பரியம். நற்கரணி தான் மெயின். நம்ம சபைக்கு போகிறோம், நற்கரணியை உண்றப்போ நம்ம ஆண்டவர் நமக்குள்ளே வரார், நம்மளுடைய நோய்களையும் பாவங்களையும் போக்கி நம்மளை பரிசுத்தமாக தான் வரார். ஸோ அது மாதிரி நம்ம நினச்சி நற்கரணியை வந்து பயபக்தியோடு வாங்கணும். ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் வந்தார், நம்ம கூட இருக்காரு, நம்ம உள்ளத்துக்கு வராரு, அனுதினமும் நம்ம உள்ளத்துக்கு வராரு. அப்போ ஆண்டவர் வரப்போ நம்ம ஆண்டவருக்கு எப்படி உகந்த பிள்ளையாக நம்ம வாங்கணும், அதை நம்ம நினச்சி பார்க்கணும். நீங்கள் தனிமையில் நினச்சி பார்க்கணும். நீங்கள் தனிமையில் நீங்கள் எப்படி வாரீங்க, நம்ம வந்து சமுதாயத்துக்கு ஒத்து வாரமா இல்லை ஒத்து வரலையா, இல்லை ஆண்டவருக்காக நம்ம வாழறோமான்னு பார்க்கணும். நம்ம வாழறப்ப இப்போ வந்து நம்ம உலகத்தோடு தான் வாழறோம். ஆனால் ஒரு தாமரை இலையில் வந்து தண்ணீர் எப்படி ஒட்டாதோ அது மாதிரி நம்ம உலகத்தை எப்படி வாழ்ந்தாலும் நம்ம தனியாக கிறிஸ்துவ பிள்ளைன்றது தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி வாழ்க்கை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை கேட்குறாரு. ஸோ அது மாதிரி வாழுங்க. ஏன்னா அந்த ஆக்சுவலாக ரத்தம் வந்து நமக்காக இல்லை, பலருக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எல்லாருக்காக தான் இயேசுவின் ரத்தம். எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழணும். அதனால் வந்து நம்ம திருச்சபைக்கு ஒரு பயபக்தியோடு போனோம், ஆண்டவரை ஆராதிக்கணும், நம்ம துன்பத்திலேருந்து விடுதலை வாங்கணும், உலகின் மக்களாக வாங்கணும். குறிப்பாக ஆண்டவர் என்ன நேசிக்கிறார், நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குன்னு பார்க்கணும். எபிரேயர் அதிகாரம் 11 இறைவசனம் 5. நம்பிக்கையாலேயே ஏனோக்கு சாவுக்கு உட்படுத்தாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமல் போய்விட்டார். அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றார். அதாவது நம்ம வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலும் ரத்தத்தையும் உண்டு. கடவுள் வரும் வரையில் 2ஆம் வரைக்கும் இப்போ நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிள்ளையாக நம்ம அந்த உலகத்தில் வாழன்றார். நம்ம அழிஞ்சு போகிற பிள்ளையாக வாழக்கூடாது, கடவுளுக்கு ஆப்போசிட்டாக வாழக்கூடாது. அந்த யோனாக்கு வந்து அன்றைக்கி
உலகத்தில் எப்படி வாழ்கிறாரோ இல்லையோ, ஆனால் கடவுளை வந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்ன்றார். அதுக்கப்புறம் ஏனோக்கை வந்து அவர் தேடுறாங்க. ஸோ கடவுள் வந்து அவருடைய ஆசைக்காக, கடவுளுக்காக, இயேசுக்காக வாழ்ந்ததுனால அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே மாதிரி தான் நம்மளும் வந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாகவும், மாசற்றவர்களாகவும், பாவம் செய்யாமல், இந்த உலகத்தையுமே வாழாமல் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வாழ்ந்தால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதான் அதிலே எபிரேயர் 11:6 நம்பிக்கையால் இன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தராக இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். அதாவது கடவுளை இருக்கிறார் நம்பணும். ஒவ்வொரு நாளும் நம்ம திருப்பையிலும் அறிக்கையிலும் கடவுள் இருக்கிறார் நம்பணும். அப்போ தான் நம்பி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கடவுளுக்கு ஏற்ற மாதிரி நம்பி அவர் என்ன நம்புகிறார், எதிர்பார்க்குறார், அதுக்கு தேவையான தான் நம்ம 2ஆம் வருகையில் போய் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஸோ அதனால் நம்ம ஆண்டவர் வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிள்ளையாகவும், அதாவது காணாமற் போன பிள்ளையாகவும், நம்ம காணாமல் போனோம் அது மாதிரி ஒரு பிள்ளையாக இந்த உலகத்தில் நம்ம வாழணும். அதனால் இந்த திருவுடல் ரத்த விழாவில் நம்ம வந்து ஆண்டவர் வந்து உடலும் ரத்தத்தையும் நம்ம சாப்பிட்டு நற்கனை நேசித்து ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்து உலகத்தின்படி அந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு போகாமல் உலகத்திலேருந்து பிரித்தெடுத்த மக்களாகவும், பாவத்திலேருந்து பிரித்தெடுத்த மக்களாகவும் நம்ம வாழ்ந்து கடவுளுடைய அந்த நற்செய்தியை பிறகு அறிவிக்கணும். அவர் தான் சொல்லியிருக்கார், உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அப்போ கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்புங்கள், அவருக்காக வாழுங்கள், டெய்லியும் ஆராதனை செய்யுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையை விடுதலை செய்வார். ஆமேன். தந்தையுமே போற்றுகிறேன் புகழ ஆராய்க்கப்பா, இயேசுவை ஆராய்க்க அன்பு செய்யப்பா, அந்த நாளுக்காக நடி சொல்லுவோம்ப்பா. இந்த ஒவ்வொரு நாள் உங்கள் திரு உடலும் ரத்தத்தை குடித்து உங்களை போல் வாழமும், இந்த உலகத்தின்படி வாழாமல், இந்த உலக போக்கின்படி வாழாமல், உலகத்திலிருந்து பிடித்தெடுத்த மக்களாகவும், பாவத்திலிருந்து பிடித்தெடுத்த மக்களாக வாழ்ந்து, உங்களுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்து, உங்களுக்கு சாட்சியாக வாங்க ஆசீர்வாதம் பண்ணலாம். உங்கள் பிள்ளையும், உங்களை இங்கே இருக்கின்ற அனைத்து வந்தவர்களையும், இந்த காட்சியை பார்க்குற வீடியோ பார்க்குற எல்லா பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்போம். நாங்கள் அனைவரும் உங்களுக்கு சாட்சிகளாக வாழ ஆசீர்வாதம் பண்ணி எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.